இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நல்லதுக்காக மட்டும்தாங்க கையேந்தணும், மற்றபடி கெட்டதுக்காக எதுக்கும் கை ஏந்தக்கூடாது. அது தப்புலின் தப்பு, மகா தப்பு. அடுத்ததா இந்த கேக்கு செஞ்ச அனைத்து உழைப்பாளிகளுக்கும் மிக்க நன்றியை என் சேனல் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி கேக்கை பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளவோ அதுக்காக ஐடியா பண்ணி செஞ்சுருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணுறதுக்கு நம்ம வேணால் காசு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு உழைச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த உழைத்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இது எல்லாம் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்கு ஏஐ வந்திருக்கு, ஜெமினி வந்திருக்கு, இன்னொன்று வாழைப்பழம் வந்திருக்கு. எந்த பழம் வந்தாலும் மனிதனுடைய மூளையை முறியடிக்கிறதுக்கு எந்த ஏஐ சக்தினாலும் கண்டிப்பாக முடியாது. அது இறைவன் கொடுக்குற ஒரே ஒரு சக்தி தான். அதை அழிக்கிறதுக்கு யாராலும் முடியாது, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு யாராலும் முடியாது. அவன் செயல். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறதுக்கு நான் முக்கியமாக கடமைப்பட்டிருக்கிறேன். போன வருஷம் 50வது வருஷம் கேக் ஷோவில் இசைஞானி இளையராஜாவோட இசைக்கருவிகள் ஹார்மோனியம், மைக், கபலா, இது மூணையும் கமல், பாலசுப்ரமணியம், இளையராஜா இந்த 3 பேரையும் சேர்த்து அந்த சச்சின் அந்த கேக் இருந்தது லாஸ்ட்டு அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இசைஞானி இளையராஜாவுக்கு இசைத்துறையில் 50 வருஷம் சர்வீஸு. ஆனால் இவங்க கேக் ஷோக்கு வந்து 51வது வருஷ சர்வீஸு. எங்கே பார்த்தாலும் நான் 3 வருஷமாக இந்த கேக் ஷோவுக்கு நானும் போயிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே செயற்கை ஒரு குளம் இருக்குது பாருங்கள், இந்த டெக்கரேஷனை மட்டும் எங்கேயும் சேஞ்ச் பண்ணல, அதே சேம் சேஞ்சு கொஞ்சம் கூட பண்ணலை. நானும் அதை உன்னிப்பாக இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நானும் உங்களுக்கு கொண்டு வந்து என்னால் முடிஞ்ச வரையும் சேர்க்க முடியும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது இது ஒன்று தான். முடிஞ்ச வரையும் இதை உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்கவும் முடியாது. இந்த கேக் பூரி ஜெகநாதர் கேக். இது மொத்தமே கேக்கால தான் இருக்குது. நீங்கள் பார்த்த நான் 3-4 வீடியோவில் இருக்கிற அத்தனையும் மொத்தமாக ஒரு 10 டன் இருக்கலாம், இல்லை ஒரு 15 டன் இருக்கலாம். போன வருஷமே எனக்கு சில இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க 10 டன் கேக் இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன் நான் அவங்ககிட்ட, சார் ஜனவரி 1ஆம் தேதி இந்த கேக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சார்ன்னு கேட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம், இந்த கேக்கை சாப்பிடலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக சாப்பிட்லாம் சார்ன்னாங்க. Merry Christmas, everyone! Jingle bells,
பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கவும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது எஸ் பெருமாள், எஸ் அண்ணாதுரை. நன்றி, வணக்கம்.